வணக்கம் மக்களே, நான் உங்கள் தொங்கி டாக்ஸ். பிஜேபி கவர்மெண்ட், தமிழகத்தில் இருக்க பிஜேபி கட்சியும் சரி, அதர் ஸ்டேட்ல இருக்க பிஜேபி கட்சியும் சரி, உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்க தேவையில்லாம இப்போ ஒரு விஷயத்த நடத்திட்டு வரீங்க. போயிட்டு காங்கிரஸ் கட்சி சார்ந்தவங்களை வந்து அவங்களை எதிர்த்து போராடுறதும், மாணவர்களை எதிர்த்து போராடுறதும், இதே மாதிரி ஒரு சில விஷயத்தெல்லாம் நீங்க நடத்திட்டு வரீங்க. மாணவர்கள் ஒரு உண்மையான விஷயத்துக்கு, ஒரு தேவையான விஷயத்துக்காக போராடி இருக்காங்க. எதிர்கட்சியை சார்ந்தவங்களும் அந்த ஒரு விஷயத்துக்கு மாணவர்கள் சப்போர்ட் பண்ணி இது பண்றாங்க. ஏன்னா ஒரு சில அரசியல் கட்சிகள் இந்த மாணவர்கள் எதுக்கு போராடுறாங்க, இந்த மாணவர்கள் எதுக்காக என்ன பண்றாங்க தெரியுமா, அரசியல அது நடுவுல இட்டு வரீங்க. அந்த மாணவர்கள் போராடி அவங்களுக்கான உண்மையான தீர்வு இது பண்றதுக்காக தமிழ்நாட்டிலையும் சரி, நார்த் சைட்லயும் சரி, நார்த் சைட்ல எங்களுக்கு நீட் எக்ஸாம் நடக்கிற குளறுபடிகளுக்கு பதில் வேணும்ன்ற ஒரு விஷயத்துக்காக பேசிட்டு இருக்காங்க. சவுத் சைட்ல நம்ம தமிழ்நாடு அதே மாதிரி போன்ற ஸ்டேட் எல்லாம் எங்களுக்கு நீட் எக்ஸாம் வேணாம், பேன் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை போராடி. இதுல சில கட்சிகள் என்ன பண்றீங்கன்னா, அரசியல ஒரு நோக்கமா வச்சுக்கின்னு ஜனநாயகமும் ஜனநாயகன் படமும் ஒண்ணும் இல்ல. ஜனநாயகம் வந்து மக்களுக்கான ஜனநாயகத்தை பத்தி போராடுறதுதான் ஒரு போராட்டத்துக்காக. இது அதுல வந்து நீங்க ஜனநாயகனோட படத்தையும் ஜனநாயக பாட்டையும் பேசி மக்கள் கிட்ட ஒரு தப்பான தாட்டை நீங்க உருவாக்கி ஒரு அரசியல் ஒண்ணு பண்ணிருக்கீங்க. இந்த ஈழ்வான அரசியலை பண்றதுக்கு நீங்க வேற ஏதாச்சும் பண்ணிட்டு அப்படி போயிருங்க. மாணவர்களை கேவலப்படுத்திட்டு மாணவர்கள் போராடுற போராட்டத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறீங்க. 2013 தமிழ்நாட்டிலும் சரி, நார்த் சைட்லயும் சரி, யார் ஆட்சியில இருந்தா இன்னைக்கு போராட்டம் நடத்துறாங்கன்ற ஒரு விஷயத்துக்காக மக்கள் யாரையும் நம்பாதீங்க. அந்த டைம்ல 2013 தமிழ்நாட்டுல யார் ஆட்சியில இருந்தா, பாண்டிச்சேரியில யார் ஆட்சியில இருந்தா, நார்த் சைட்ல யார் ஆட்சியில இருந்தான்றத கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் மாணவர்கள் எல்லாருமே படிங்க. எதிர்கட்சியா இருக்கிற இப்ப இருக்கிற டிஎம்கேவும் இப்ப இருக்கிற காங்கிரஸும் தான் ஒரு நீட் தேர்வுன்ற ஒரு இதே உருவாக்குச்சு. அப்ப இவங்க யாருமே அந்த நீட்டை எதிர்த்து பேசல. இன்னைக்கு மாணவர்கள் நீட்டை எதிர்த்து போராடுறப்ப இவங்க எல்லாம் ஒரு அவங்களோட அரசியல் பலனுக்காக மட்டுமே எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க. மாணவர்களே, உங்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள் இருக்கிறேன். இதுல நடத்துற அரசியலை யாரும் நம்பாதீங்க. உங்களோட போராட்டம் வெற்றி பெறணும். உண்மையான போராட்டம் மாணவர்கள். நீங்க எதை உங்களோட கோரிக்கை அதை மட்டும் வைங்க. நன்றி.